பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஒரு பக்கம் பெரும் சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பூதாகரமாக கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் போதாதுல. இதன் மத்தியில பிரச்சாரத்தையும் மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி. சரி, இவங்க தான் நிர்வாகிகள் தான் ஒரு புது புது பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னா கூட போதாதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாக கடம்பூர் ராஜு என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிமுக கூட்டணியிலிருந்து பிரியலாம், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் கட்சிகள் வரலாம், சேரலாம், இருக்கிற கூட்டணி கூட பிரியலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சினால செயலினால திண்டுக்கல் மாவட்டத்துல அதிமுக அதகலமாயிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, வேடச்சந்தூர்ல இவரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்போ திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கிழக்கு மாவட்ட செயலாளர் நத்த விஸ்வநாதன். இது பதாதுன்னு வேடச்சந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விபிபி பரமசிவம் இவர் என்ன பண்றாரு, பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுல திண்டுக்கல் மாவட்டம் நீங்க அப்படி எத்தினால 2 பேர் ஆளுமைகள் இருக்கிறாங்க. மாநில துணை செயலாளரா நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாரு, மேற்கு மாவட்ட செயலாளரா நம்ம பொருளாளரும் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறார். 2 பேருமே கட்சி பதவியில இருக்கிறாங்க, உயர் பதவியில இருக்கிறாங்க, செயலாளர் பதவியில இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. இது போதாதுன்னு முன்னாள் அமைச்சர்களா 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி காலம் வரைக்கும் இவங்க 2 பேரும் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது அதிமுகவில தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா 2 பேர் இருந்திருக்கிறாங்க. சோ திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சமரசமே செஞ்சுக்க முடியாது. நீங்க திண்டுக்கல் சீனிவாசனை விட்டுட்டு நத்தம் விஸ்வநாதனை உயர்த்தி பிடிக்க முடியாது. நத்தம் விஸ்வநாதனை நீங்க விட்டுட்டு திண்டுக்கல் சீனிவாசனை உயர்த்தி முடியாது. ஏன்னா அதிமுகல ரொம்ப குழப்பமாவே இருக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷன். இப்படி இருக்கும்பொழுது 2 பேரையும் பேலன்ஸ்டு பண்ணி போற ஒரு இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்போது அந்த பிரச்சனை இருந்ததே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா என்ன சொல்றாங்களோ அதுதான். அது நீங்க எவ்வளவு பேர் அந்த மாவட்டத்துல நீங்க பெரிய ஆளானா இருந்துக்கங்க, கட்சியில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவரா இருந்துங்க, ஜெயலலிதா சொன்னதுதான். இப்படியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமைக்கு வரும்போது எல்லாரையும் பேலன்ஸ்டு பண்ணி போற ஒரு தலைமையா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதாவது திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க சீனிவாசன் சொல்றதும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நத்தன் விஸ்வநாதன் சொல்றதும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு ரேஞ்சில தான் இவர் இருக்கிறாரு. இப்படியா இருக்கும்போது சுற்றுப்பயணத்துல எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல இருந்தவர் திண்டுக்கல் சீனிவாசனும் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேடச்சந்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம், டாக்டர் பரமசிவம், இவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. எங்கங்க நத்த விஸ்வநாதனை காணவே காணோம் அப்படின்னு கேட்கும் பொழுது நத்தம் விஸ்வநாதன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு பஸ்ஸுக்குள்ளதாங்க இருந்தாரு, அப்ப ஏங்க மேல வரல அப்படின்னு நம்ம கேட்ட, மேல வந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் பேச்சுக்கும் இங்க இடமே இருந்திருக்காத, மேல வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல எடப்பாடி பழனிசாமி பின்னாடி 2 பேர் தான் நிக்க முடியும், அதுக்கப்புறம் பாதுகாவலர் நின்றுவாங்க, அங்க இடம் பத்தாது, அதனால அந்த வேடச்சந்தூர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்துல இருந்தனால அந்த செயலாளர் மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் சீனிவாசன் நின்றாரு, வேடச்சந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றதுனால டாக்டர் பரமசிவன் நின்றாரு, நான் நிக்கிறதுக்கு அங்க இடம் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் அங்க கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சுற்றுப்பயணத்துல 3-4 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த பஸ்ல எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு 3-4 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் இருக்கும்பொழுது திண்டுக்கல் சீனிவாசனும் நத்த விஸ்வநாதனும் நிக்க முடியாத அளவுக்கு அந்த பஸ் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க நிலவுது. இது தவிர்த்துட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசனை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறார். ஏன் அப்படின்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பாதியில இணைஞ்சவர். அதாவது ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு கொடுத்திருந்தார். நத்தம் விஸ்வநாதன் இந்த தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணார்ல ஓபிஎஸ், அப்போ நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவா இருந்தார், ஓபிஎஸ் கூடவே இருந்தார். அதுக்கப்புறம் கேபி முனுசாமி கூட இபிஎஸ் டீம் கூட போகும்போது நத்தம் விஸ்வநாதன் என்ன பண்ணிட்டாரு, இபிஎஸ் டீம் கூட போயிட்டாரு. ஸோ அப்படி போய் ஜாயின் பண்ணுவங்க தான். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும், ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட திண்டுக்கல் சீனிவாசன் தான் இருக்கிறாரு. இப்ப நத்த விஸ்வநாதன் வந்ததுனால அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இது இன்னொரு விஷயம் கூட. இப்போ டெல்லிக்கு போனாங்கல்ல, அப்போ நத்த விஸ்வநாதன் கூட வர மாதிரி தான் இருந்தது, கேபி முன்சாமியோட நத்த விஸ்வநாதன் தான் வர மாதிரி இருந்தது. ஆனா திடீர்னு
திண்டுக்கல் சீனிவாசனை கூட்டிட்டு போயிட்டார், நத்தம் விஸ்வநாதனை விட்டுட்டு போயிட்டார், அவாய்ட் பண்ணிட்டார். ஸோ அதுலயே பெரிய விரக்தியில் இருந்தவர் தான் நத்தம் விஸ்வநாதன். இப்படியா இருக்கும் பொழுதுதான் இந்த விஷயமும் நடந்திருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கு. ஏன்னா இப்ப பொதுவா ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க, ஒரு மாவட்டத்துன்னு வந்துட்டா ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டும் பொழுது அந்த மாவட்ட செயலாளர் பேரை வாசிக்கும் பொழுது அது ஒரு தனி பிரியமே ஏற்படும். அந்த மாவட்ட செயலாளருக்கோ இல்ல மாவட்ட செயலாளருடைய ஆதரவாளர்களுக்கோ அது தனி ஒரு எப்படி சொல்றது, ஒரு அளவில்லாத ஒரு ஆனந்தம் அவங்களுக்குள்ள வரதா செய்யும். ஏன்னா நீங்க என்னதான் மாவட்ட செயலாளர் பேர்ல போஸ்டர்ல பார்த்தாலும், ஆனா ஒரு பொதுச் செயலாளர் வாயிலிருந்து அந்த பேர் வரும் பொழுது அது எல்லாருக்குமே, ஒரு கட்சி தலைவர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர் பேர் வாசிக்கும் போது எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வரதா செய்யும். அப்படியா இருக்கும் பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் பேரு படிக்கும் பொழுது அங்க அவ்வளவும் சத்தமே இல்லை, ஆரவாரமே இல்லை. சரி, ஓகே, நத்தம் விஸ்வநாதன் பேரை அங்க வாசிக்கலாம் அப்படின்னா வாசிக்கிறாங்க, ஆனா ஆளு கிடையாது. அங்கேயும் கொஞ்சம் தேடல் கொஞ்சம் இருந்தது அங்க கூடியிருந்த மக்கள் மத்தியில். என்னடா திண்டுக்கல் சீனிவாசன் பேரை வாசிக்கிறாங்க, ஆனா மனுஷன் ஆளையை காணுமே, தலை எங்க போயிருச்சு அப்படின்ற ரேஞ்சுகள் எல்லாம் கூப்பாடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேடச்சந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவருடைய பேரு வாசிக்கும் பொழுது என்ன ஒரு ஆரவாரம், கைத்தட்டல், விசிலு பறக்குது. கொஞ்சம் இறுக்கமாவே இருந்திருக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். என்னடா நம்ம பேர் வாசிக்கும் பொழுது அங்க கைத்தட்டல் இல்லை, எந்த ஒரு ஆரவாரம் இல்லை, இந்த சட்டமன்ற உறுப்பினர் பேரை படிக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் இறுக்கமாவே இருந்திருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு கிளாஷ் ஆயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல டாக்டர் பரமேஸ்வரருக்கும் அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு, உட்கட்சி மோதல்லாம் பயங்கரமா நடந்திருக்கு. ஆனா இருந்தாலும் சுற்றுப்பயணம் வரும்பொழுது இதெல்லாம் நம்ம தவிர்த்திடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் 2 பேரை போய் நின்று இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் திண்டுக்கல் சீனிவாசன் அவரு பேரை படிக்கும் பொழுது அவ்வளவும் இங்க ஆரவாரம் இல்லாத போது டாக்டர் பரமசிவம் அவர் பேரை வாசிக்கும் பொழுது ஒரு ஆரம்பம் இறுக்கமா இருந்திருக்கிறார். ஆனா இருந்தாலும் வெளிக்காட்ட முடியல, கூட்டத்தோட கூட்டம் பண்ணியிருக்காரு, கைத்தட்டலாம் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதனால நத்தம் விஸ்வநாதனுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க, விரக்தியில இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட செயலால், அவருடைய பேச்சினால. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனை அவர் என்ன பண்றாரு, பக்கத்திலே வச்சுக்கிறார், நத்த விஸ்வநாதனை விட்டுட்டார். ஏன்னா நத்தன் விஸ்வநாத் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறாரு. நீங்க அதிமுகல ஆலோசனை கூட்டமா இருக்கட்டும், மூத்த தலைவர்களா ஆலோசனை பொழுது நத்தம் விஸ்வநாதன் மட்டும் ஆப்சென்ட் இல்ல, அவரை கூப்பிடுறது இல்லை. இப்ப டெல்லிக்கு போகும்போது கூட நத்தம் விஸ்வநாதனை தான் வர மாதிரி இருந்தது, நத்தம் விஸ்வநாதனை விட்டுட்டு திண்டுக்கல் சீனிவாசனை கூட்டின்னு போறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்படியா இருக்கும்பொழுது தனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசனை பக்கத்துல வச்சுக்கணும். ஏன்னா நத்த விஸ்வநாதன் ஓபிஎஸ் டீம்ல இருந்து வந்தாரு, இன்னைக்கு நாளை பின்ன வேற டீமு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலைமையா இருக்குது. இப்படி இருக்கும் பொழுதுதான் திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் விஸ்வநாதனுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய செயலால அப்படின்றனால ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. ஸோ கட்சியை நீங்க பலப்படுத்தணும் அப்படின்னா எல்லாரையும் பேலன்ஸ்டு பண்ணி போற இடத்துலதான் தலைமை இருக்கணும், இருக்கிறாரு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, எடுத்தங்கவுத்தன் எல்லாமே செஞ்சிடறாரு. இப்ப செங்கோட்டையன் விவகாரத்துல கூட அவர் கொஞ்சம் பொறுமையா கையாண்டு இருக்கலாம். செங்கோட்டையன் கிட்ட ஒரு குழு அமைச்சு அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். இப்போ நீங்க கட்சிக்குள்ள எதனா ஒரு புரட்சி ஏற்படுதுன்னா ஒரு குழு ஒன்று அமைப்பாங்க. அது ஜெயலலிதா காலத்துல இருந்து ஐவர் கொண்ட குழு இருந்திருக்கிறாங்க. அந்த குழுல நத்த விஸ்வநாதன் இருந்திருக்கிறாரு. அப்படியா இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் விஷயத்துல ஒரு குழு அமைச்சிருக்கலாம். குழு அமைச்சு அந்த செங்கோட்டையன் கிட்ட நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாம், வாங்க என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அது பொறுமையா கையாண்டு இருக்கலாம். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி நான் தான் இங்க கிங்கு, நான் சொல்றதுதான் இங்க சட்டம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் போயிட்டு எடுத்தங்கவுத்தன் எல்லாமே பண்றாரு. அதனால கொஞ்சம் இழப்புகளை சந்திச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையின நீங்க அதிரடியா நீக்கி கொஞ்சம் இழப்புகளை சம்பாதிச்சீங்க, இதுவே கட்சிக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இப்ப திண்டுக்கல் மாவட்டத்திலையும் நீங்க நத்தம் விஸ்வநாதனை இப்படி அவாய்ட் பண்ணிட்டு அவரை நீங்க ஓரங்கட்டி வைக்கிறதுனால இப்ப திண்டுக்கல் மாவட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சரிவை சந்திப்பாரு அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுக கடந்த நாட்களா நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரங்கட்டப்படுகிறார் நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு தான் பேச்சு வருது. ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட செயல் தான். இதனால திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நத்தம் விஸ்வநாதன் அவருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் விரக்தியில தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அடிபடுது. இதை பத்தியுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.